வருந்தும் என்னையே உந்தன் மடியினில் என்னை தாங்கிக் கொள்வாயே. துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே எந்தன் துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. துன்ப முடிச்சுகளால் வருந்தும் என்னையே உந்தன் மடியினில் என்னை தாங்கிக் கொள்வாயே. உன் மகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே. இறங்கி வாரும் தாயே என் குறை போக்கிடுவாயே. திருமகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே. இறங்கி வாரும் தாயே என் குறை போக்கிடுவாயே. துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே எந்த துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். என் நெஞ்சத்தில் இறுக்கமான என் அருமை சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய ஆசிரும் அருளும் இரக்கமும் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைவாய் பொங்கி வழிய இந்த வேளையில் நம் அனைவருக்காக முதியவர்களுக்காக ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய அப்பா அம்மா உடன்பிற சகோதரர்கள் ஆகியவர்களுக்காக ஜெபிப்போம். எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிக்க முன் வர வேண்டும் என்று சொல்லி நாம் வாசகத்தை கேட்போம், ஜெபிப்போம். சீராக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25 இறைவசனங்கள் 3 முதல் 6 உள்ள இறைவார்த்தைகள். உன் இளமையில் நீ எதையும் சேமித்து வைக்காவிடில் முதுமையில் எதை காண்பாய்? தீர்ப்பு வழங்குவதும் நரைத்திரை விழுவதற்கும் ஏற்றது. அறிவுரை கூறுவது பெரியவர்களுக்கு தக்கது. முதியோருக்கு ஞானமும் பண்பட்டோருக்கு சிந்தையும் அறிவுரையும் எத்தனை சிறந்தவை. பரந்த பட்டறிவே முதியோருக்கு மணிமுடி, ஆண்டவருக்கு அஞ்சுவதோ அவர்களுக்கு மாட்சிமை. இது வாழ்வு தரும் ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நான் முதியவர்கள் பெயர் சொல்லி இறைவார்த்தின் ஒளியிலே அவர்களுக்காக ஜெபிப்போம், மன்றாடுவோம். சீராக் நூலில் வாசகம் 4ஆம் அதிகாரம் 1. ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே, கையேந்தி நிற்பவர்களுக்கு காத்திருக்க வைக்காதே. ஆரோக்கியதாசை ஆசிரியத்தரலும், லீனாவை ஆசிரியத்தரலும், ஜபமணியை ஆசிரியத்தரலும், எலிசாவை ஆசிரியத்தரலும், கிறிஸ்டியை ஆசிரியத்தரலும். தாயின் திட்டமகளிரே, இந்த முதியவர்களை நீர் ஆசிரியத்தை வழிநடத்தி காப்பாற்றி எந்த இடையில்லாமல் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஜபவாஞ்சியோடு வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆடுகிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஏற்று ஆசிரியத்தரலும். சீராக்கு 4:2. பசித்திருப்போரை வாட்டி வதைக்காதே, வறுமையில் உழல்போரை எரிச்சல் முட்டாதே. அம்முயை ஆசிரியத்தரலும், ஜான் போஸ்கோவை ஆசிரியத்தரலும், ஜான் செல்வத்தை ஆசிரியத்தரலும், அகஸ்டினை ஆசிரியத்தரலும், சிஸ்டர் ஜூலியை ஆசிரியத்தரலும். அன்பு தந்தை இறைவா, இந்த முதியோர் சகோதரர்களையும் அவருடைய வாழ்வையும் குறிப்பாக ஆசிரியத்து உடல் நோய் உள்ள நோய் நீக்கி நல்ல உடல் சுத்த தந்திர வேண்டும் என்று ஆடுகிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஏற்று ஆசிரியத்தை வழிநடத்தி காத்திரலும். சீராக்கு 4:3.
உள்ளம் உடைந்தோருக்கு துயரங்களை காட்டாதே. வறுமையில் உழுபவர்களுக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய். ஜனபாலே ஆஸ்பேத்தல்லம், பிரான்சிஸ் சேவிரியே ஆஸ்பேத்தல்லம், இருதை மேரி செலினே ஆஸ்பேத்தல்லம், சலித் மேரி ஆஸ்பேத்தல்லம். தாயின் தந்தை மாடியிருவாய் இந்த அருமையான சகோதரருடையும் வாழ்வையும் குடும்பங்களை நிறைவே ஆசிரியத்தை வழிநடத்தி எந்த இடரில்லாமல் காப்பாற்ற வழிநடத்த வேண்டும் என்று ஆடணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும், ஏற்ற ஆசிரியத்தை வழிநடத்தி காத்திரலும். சீராக் 4:4 துன்புறுவோரின் வேதனைகளை தள்ளிவிடாதே, ஏழையிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. குப்பனே ஆஸ்பேத்தல்லம், மல்லிகாவே ஆஸ்பேத்தல்லம், ஜபகிருபே ஆஸ்பேத்தல்லம், ரெஜினாவே ஆஸ்பேத்தல்லம், வீரபத்ரனே ஆஸ்பேத்தல்லம், ரமணியே ஆஸ்பேத்தல்லம், கண்ணனே ஆஸ்பேத்தல்லம், வள்ளியே ஆஸ்பேத்தல்லம், மாசிலா மணியே ஆஸ்பேத்தல்லம், சௌரியமாலே ஆஸ்பேத்தல்லம். தாயின் தந்தை மாடியிருவா இந்த முதியவர்களையும் சர்வ சகோதரர்களையும் அவருடைய வாழ்வையும் குடும்பங்களையும் எந்தவித நோய் நோக்காடு இல்லாமல் தாங்கிக் கொள்ள பொறுத்துக்கொள்ள சகித்துக் கொள்ளக்கூடிய வல்லமையின் சக்தியின் தந்தல் வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவையெல்லாம் உடைய வல்லமையில் கிருபை வழியாக அன்னை தாயின் பரிந்து வழியாக ஜபிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசிரியத்து வழிநடத்தி காத்தருளும். அன்னை மேல் வைத்த பக்தினால் நாம் அனைவரும் சேர்ந்து அன்னையின் வழியாக நாம் ஜபிப்போம். மஞ்சுளாவே ஆஸ்பேத்தல்லம், குமாரே ஆஸ்பேத்தல்லம், பழனியே ஆஸ்பேத்தல்லம், பிரேமாவே ஆஸ்பேத்தல்லம், சம்பத்தி ஆஸ்பேத்தல்லம். தாயின் தந்தை மண்டையிறிவா ஏழைகள் கசப்பான உணர்வினால் அவர்களை நீ சபிக்காதே. அவர்களை படைத்தவரே அவர்களுக்கு வேண்டுதலுக்கு ஏற்றவாறு அவருக்கு செவி சாய்ப்பாயாக. செல்வியே ஆஸ்பேத்தல்லம், பாண்டியனே ஆஸ்பேத்தல்லம், அஞ்சலியே ஆஸ்பேத்தல்லம், லூசியாவே ஆஸ்பேத்தல்லம், புனிதாவே ஆஸ்பேத்தல்லம், எஸ்டரே ஆஸ்பேத்தல்லம், சமாதானத்தை ஆஸ்பேத்தல்லம். தாயின் தந்தை மண்டையிறவே இந்த அருமை சகோதரருடைய குடும்பங்களை நிறைவே ஆசிரியத்தை வழிநடத்தி காத்திரளவும் நோய் நோக்காளெல்லாம் பொறுத்துக்குள்ள சகித்துக்குள்ள வல்லமை தந்தள வேண்டும் என்று ஆடுகிறோம். சீராக்கு 4:7 மக்களின் அன்புக்கு குறைவராயிரு, பெரியவர்களுக்கு தலைவணங்கு. அச்சிரப்பாக்கம் மழைமலை மாதா முதியோர்களையும் ஆஸ்பேத்தல்லம், வில்லியனூர் முதியோர் இல்லத்தை ஆஸ்பேத்தல்லம், கோவலம் முதியோர் இல்லத்தை ஆஸ்பேத்தல்லம், முட்டுக்காடு முதியோர் இல்லத்தை ஆஸ்பேத்தல்லம், ஒரகடம் முதியோர் இல்லத்தை ஆஸ்பேத்தல்லம், மேலம்மையூர் அருசகோதரி இல்லத்தை ஆஸ்பேத்தல்லம், ஏனைய முதியோர் இல்லங்களையும் முதியோர்களையும் ஆஸ்பேத்தல்லம். தாயின் தந்தை மகனே இந்த முதியோர்களை கரங்கள் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கு ஏற்றவாறு அவர்கள் நடந்து கொள்ள பரிந்து கொள்ள பேச அன்போடும் பாசத்தோடு இருக்க அவர்களுக்கு ஜெபிக்கிற மக்களாக மாற அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் சேர்ந்து அன்னையினுடைய நவநாள் ஜெபத்தை நான் ஜெபிப்போம், மன்றாடுவோம். துன்ப முடிச்சுகளை அவிக்கும் அன்னையிடம் ஜெபம். கன்னிமரியே, அழகு அன்புள்ள தாயே, மன்றாடும் குழந்தையே, ஒருபோது புறக்கணியாத அன்னையே, உமது திரு இதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வழியும் அன்பினாலும் முடிவில்லாத இரக்கத்தினாலும் குழந்தைகள் எமக்காய் அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட திருவே, உமது கருணை பார்வையை என்மீது திருப்பி எனக்கு வாழ்வை திணற வைக்கும். முடிச்சுகளை கண்ணோக்கி அருளும். எனது துன்ப வலி செயலிழக்க செய்யும் துன்ப முடிச்சுகளை அனைத்தையும் நீர் அறிவீர். எங்கள் வாழ்க்கை நூலில் விழும் முடிச்சுகளை அவிக்க கடவுளிடமிருந்து பொறுப்பு பெற்ற தாயே, உம் திருக்கரங்களில் எங்கள் வாழ்வை ஒப்படைக்கின்றேன். உமது இரக்கப் பெருக்கை ஒருபொழுதும் ஒருவருக்கு நிறுத்தி முடிவிடாதென்று உம்மால் அழிக்க முடியாத முடிச்சு உலகில் ஒன்றும் இல்லை என்று நம்புகிறேன். வல்லமை தாயே, ஆண்டவரிடம் இயேசுவிடம் பரிந்து பேசும் உமது பலத்தினால் என்னை வாட்டி வரைக்கும் இந்த சிக்கலான முடிச்சுகளை ஜெபிப்போம். அமைதியான ஒரு நிமிடம் துன்ப முடிச்சுகளை மனக்கண் முன் கொண்டு வரவும். உமது தூய திருக்கரங்களில் பெற்றுக்கொள்ளும் தந்தையாம் கடவுளிடம் உன்னத மகிமை வெளிப்படும்படியும் எனது துன்ப முடிச்சுகளை இப்பொழுது என்றென்றைக்கும் அவித்து போடும். எனக்கு ஆறுதல் வழங்கும் கடவுளால் அருளப்பட்ட நீர், எனது பலவீனத்தில் எனது வலிமை நீர். உம் திருமகன் இயேசுவிடம் என்னை பிரிக்கும் சக்திகளை அழித்து வருபவர் நீரே. அம்மா, எனக்கு பதில் தாரும், பாதுகாத்தல்லும் வழிநடத்தும், காப்பாற்றும். ஏனெனில் நீரே என் உறுதியான அடைக்கலம்.
உன்மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன். ஆமேன். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோர்ந்து விடுவித்திருளம். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. இந்த மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையெல்லாம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுக்கு புகழ். இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். அவிழ்க்கும் அன்னையே, எந்த துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. துன்ப முடிச்சுகளால் வருந்தும் என்னையே, உந்தன் மடியினில் என்னை தாங்கிக் கொள்வாயே. உன் மகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே. இறங்கி வாரும் தாயே, என் குறை போக்கிடுவாயே. திருமகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே. இறங்கி வாரும் தாயே, என் குறை போக்கிடுவாயே. துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும்